அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 உருவாக்கி 11 ஆண்டு காலம் தமிழகத்தில் பொற்கால ஆட்சி படைத்தார்கள். அதற்கு பின்னாலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரினுடைய மறைவிற்கு பின்னாலே இந்த இயக்கம் இரண்டுபட்ட இயக்கத்தை புரட்சித் தலைவருடைய அரசியல் வாரிசு பொன்மன தலைவி புரட்சித் தலைவி தங்கத்தாரை அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை பிளவுபட்ட இயக்கத்தை ஒன்றாக்கி இழந்த இரட்டை சின்னத்தை மீட்டுக் கொடுத்தார்கள். மீட்டுக் கொடுத்ததற்கு பின்னாலே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கட்டி காத்து 6வது முறையாக அன்னை தமிழகத்துடைய ஆட்சி கட்டளை அமர்ந்தார்கள். ஆண்ட இயக்கத்தை ஆளுகின்ற இயக்கமாக மாற்றி காட்டி 32 ஆண்டுகால சரித்திரத்தை மாற்றி காமித்தார்கள். 2016 சட்டமன்ற தேர்தல் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கரூர் சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக நம்முடைய மரியாதைக்குரிய எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை அறிவிக்கின்றார்கள். அறிவித்த நேரத்திலே இங்கே இருக்கின்ற அத்துணை கழக தொண்டர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று அல்லும் பகலும் அயராது பாடுபட்டார்கள். ஆனால் எப்படியாவது வெற்றியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு சிலர் கங்கணம் கட்டி எதிர்மறை வேலை செய்தார்கள். ஆனால் அதையெல்லாம் முறியடித்து இங்கே இருக்கின்ற அத்துணை கழக தொண்டர்களுடைய உழைப்பால் இன்றைக்கு நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கின்ற எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் கரூர் சட்டமன்ற உறுப்பினராக. அதற்கு பின்னாலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய போக்குவரத்துறை அமைச்சராகவும் மாவட்ட கழகத்தினுடைய செயலராகவும் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை நியமித்தார்கள். இதுவரை இந்த இயக்கத்தை கண்ணும் கருத்துமாக கட்டி காத்து மற்றவர்களுக்கெல்லாம் மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் எடுத்து காட்டுகின்ற வகையிலே இந்த இயக்கத்தை திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதற்கு பின்னாலே அம்மாவால் கட்டி காட்டப்பட்ட இயக்கம் புரட்சி தலைவர் அம்மாவின் மறைவுக்கு பின்னாலே இந்த இயக்கம் பிளவுபடுகின்றது. இன்றைக்கு பிளவுபடுகின்ற நேரத்தில் எப்படியாவது 1.5 கோடி தொண்டர்களை உருவாக்கிய இந்த இயக்கத்தை கபலீகரம் செய்துவிடலாம் என்று சொல்லி வி.கே. சசிகலா குடும்பத்தினர் இந்த இயக்கத்திலே நுழைந்து இந்த இயக்கத்தை கூறு போட்டு விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு இங்கே இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் அந்த கபட நாடகத்தை தெரிந்து கொண்டு இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் மாண்புமிகு துணை முதல்வர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இன்றைக்கு அறையூல் விட்டு பிளவுபட்ட இந்த இயக்கத்தை ஒன்றாக்கி 1.5 கோடி தொண்டர்களும் 8 கோடி தமிழ் மக்களும் உள்ள மயில்கின்ற வகையிலே இந்த பிளவுபட்ட இயக்கத்தை உருவாக்கி காண்பித்திருக்கின்றார்கள். அந்த குடும்பம் உள்ளே வரக்கூடாது என்று இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற்றினார்கள். இன்று வரை புரட்சி தலைவி அம்மாவள் மறைகின்ற வரை அவர்களால் ஓஎஸ் கார்டன் பக்கம் தலை காட்ட முடியவில்லை. ஆனால் இன்று தான் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் சொல்லி தானே முடிசூட்டி கொண்டு இன்றைக்கு கழகத்தினுடைய உண்மையான தொண்டர்களை நீக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை கரூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கிறேன் என்று சொல்லி தான் தோன்றித்தனமாக அறிவித்திருக்கின்றார். இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஒரு சில தினங்களில் அவரே தன்னைத்தானே நீக்கிக் கொள்கின்ற சூழ்நிலை நாட்டு மக்களால் ஓரங்கட்டப்பட்டு இந்த இயக்க தொண்டர்களால் ஓரங்கட்டப்பட்டிருக்கின்ற அந்த குடும்பம் விரைவில் தமிழகத்தை விட்டு வெளியேறுகின்ற சூழ்நிலை இன்றைக்கு அந்த பரப்பட அக்ரஹாரத்திலே இருக்கின்ற அந்த வி.கே. சசிகலாவோடு சேர்ந்து இந்த டிடிவி தினகரனும் அங்கே செல்லுகின்ற சூழ்நிலை வெகு விரைவில் உருவாக இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடிவிட்டு சென்றார்களே, தாய் முன்னேற்ற கழகம் 100 ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சி புரியும் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்கள். அந்த வழியிலே இன்றைக்கு 1.5 கோடி தொண்டர்களும் இன்றைக்கு ஒருங்கிணைந்து அந்த குடும்பத்தை இந்த நாட்டுக்குள்ளேயே விடமாட்டார்கள். அந்த வகையிலே
கரூர் மாவட்டத்தில் நம்முடைய மக்களவையுடைய துணை சபாநாயகர் டாக்டர் தம்பித்துறை அவள் தலைமையிலும் நம்முடைய கரூர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் எம்ஆர் விஜயபாஸ்கர் போக்குவரத்துறை அமைச்சர் தலைமை வழிகாட்டிலும் இந்த கரூர் மாவட்ட கழகம் மாவட்டத்தினுடைய தொண்டர்கள் ஒட்டுமொத்த தொண்டர்களும் என்றைக்கும் பாடுபடுவோம். இதில் நாங்கள் உறுதியாக இருப்போம். இந்த மாவட்ட கழகத்தின் செயலாளர் எம்ஆர் விஜயபாஸ்கரை மாற்றுவதற்கு இந்த டிடிவி ஒரு டிடிவி இல்ல 1000 டிடிவி வந்தாலும் முடியாது என்பதை நான் சொல்லி அவரை நீக்குவதற்கு இவருக்கு எந்த தகுதியும் இல்லை என்று சொல்லி உங்கள் ஒற்றுமையோடு என்றைக்கும் இந்த கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அவர்தான் மாவட்ட காட்டிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் சொல்லி என்றும் எங்களுடைய மாவட்ட கழகத்துடைய ஆற்றல் மிகு செயலாளராக நம்முடைய விஜயபாஸ்கர் அவர்கள் இருக்கின்றார்கள். தமிழகத்துடைய முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலும் நம்முடைய துணை முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலும் நாங்கள் சிறப்பாக செயல்பட காத்திருக்கின்றோம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். இதுமே வந்து மாவட்ட செயலாளர் இந்த மாவட்ட ஆஃபீஸ்க்கு வந்தால் நீங்கள் என்ன நடக்கும்? என்னங்க இப்போ வந்து மாவட்ட செயலாளர் மட்டும் செந்தில் பாலாஜி அறிவிச்சிருக்காங்க. இப்போ வந்து உங்களுடைய அவங்க வந்து மாவட்ட அலுவலகம் சொல்லி மகுடம் சுட்டி கொண்டிருக்கின்ற அந்த டிடிவி தினனாலேயே சென்னை தலைமைச் அலுவலகத்துக்கு செல்ல அதுக்காக ஒற்றுமையோடு இருக்கின்றோம். இதில் எந்த விதமான கருத்து மாறுபாடும் இல்லை. மாவட்ட கழகம்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரே ஒரு மாவட்ட செயலர், எங்களுக்கு ஒரே மாவட்ட எம்ஆர் விஜயபாஸ்கர் மட்டும்தான். போக்குவரத்துறை அமைச்சர் இதை மாற்றுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியாது, ஆண்டவனுக்கே தெரியும். ஆண்டவன் அம்மாவுக்கே தெரியும். இங்க இருக்கின்ற ஆண்டவன் மாரியம்மனுக்கு நீங்களே